ஆனதாக அடிமையாக மாறதாக கதை முடியும். நாமளும் பிறருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தால், பிறருக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்க நினைத்தால் அடிமையாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க. நிச்சயமாக நீங்கள் அடிமையாக மாறிடுவீங்க அப்படின்றதான் உண்மை. இந்த நாடு பொதுவாக இந்த நாட்டில் மனிதனோட சைக்காலஜி அப்படின்னா, ஒரு யானை, ஒரு குழந்தை, ஒரு கடல், இந்த மூன்றும் கொடுக்கக்கூடிய இன்பம் உலகத்தில் வேறு எதுவுமே ஒரு மனிதனுக்கு கொடுக்காது. இதுதான் உண்மை. இது உளவியல் ரீதியான உண்மை. ஏன்றது உங்களுடைய அதுக்கான பதிலை நீங்களே தெரிஞ்சுங்க. பட் பாயிண்ட் என்னென்னா, மகிழ்ச்சியான விஷயங்கள் 1000 விஷயங்கள் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி அப்படின்றது நிலையான மகிழ்ச்சின்றது இந்த 3 விஷயங்கள் தான். பொதுவாக எப்போதுமே எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் இது இல்லாமல் மற்ற எந்த மகிழ்ச்சி இருந்தாலும் அது நிலையில்லாதது. அப்போது இந்த 3 தான் நம்மளது வரல. வெறும் சாப்பாடு தான் கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது? எப்படி என்ன நம்ம சாப்பிட்டோன்னா போதும்னு சொல்ல போகிறோம் ஒரு அளவுக்கு மேலே அப்படின்ற இடத்துல அந்த சாப்பாடுக்கும் ஒருத்தர் தடை போடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஸோ அப்போது நீங்கள் 2 விஷயம் புரிஞ்சுங்க. இது கான்செப்டாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, உணவுன்ற விஷயத்தில் எல்லாருக்கும் உணவு வேணும் அப்படின்னும் போது உணவு எவ்வளோ சாப்பிடுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறது அதை விட முக்கியம். இன்னைக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் போகணும்னா உணவு வேஸ்ட்டுக்கு தடுக்கணும். அப்போது சாப்பிடும்போது இந்த சாப்பாடு கூட இல்லாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்த பூமியில் தூங்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அப்போ உணவை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இது உணவுன்னு இல்லாமல் அந்த கான்செப்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே போட்டியாளர் நினைக்காதீங்க. இப்போ ஒரு